பேரில் மிக பெரியவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களே, பத்திரிகைக்காக வந்திருக்கும் அத்தனை தனித்தனியாக சொல்ல முடியாது அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் உங்களுடைய பொற்பாதங்களை வைத்து வணங்கி கொடுக்கின்றேன். ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு வந்த ஒரு சந்தோஷம்தான் எனக்கு. நான் கற்பனை பண்ணி வந்த சேருப்பெல்லாம் ஆள் தான் உட்காந்துருப்பாங்கன்னு. சேர் தான் இருக்குதுங்க, அப்படி இருக்கக்கூடாது. ஜேசுதாஸ் பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவ்வளோ தங்கமான ஒரு எல்லாருக்கிட்டையும் அன்பாக பழகுது. இப்போ அவர் லட்சுமி சார் சொன்ன மாதிரி அவ்வளோ அவர் சொன்ன அத்தனையும் உண்மையான வார்த்தைகள் தான் அவர் சொன்னார். நான் வந்து ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது விஸ்வநாபாத்தில் ஒரு 64, 65 ஜேசுதாஸ் அவருடைய பாட்டுகள்லாம் நான் தான் பாங்கு சுவாசித்தேன். எல்லா பாட்டுக்கும் அவர்கிட்ட பாடின பாட்டுகள்லாம் நான் பாங்கு சுவாசித்தேன். அந்த பாங்கு சுவாசி முதல்ல அவரை நான் பார்ப்பேன், ரசிப்பேன். ஏன்னா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் அது ஒயிட் வாட்ச் கட்டின்னு, ஒயிட் ஷூ போட்டு, ஒயிட் பேண்ட் போட்டு ஜம்முன்னு வருவார். நான் வந்து லால்பாக் மாதிரி இருப்பேன். விஸ்வநாதன் என்னை லால்பாக்னு தான் கொடுப்பார். பச்சை கலர், சிவப்பு கலர், மஞ்சள் கலர் இந்த பேண்ட் ஆன் பண்ணி போட்டுக்கிட்டு ஒரு நாள் கூப்பிட்டு நல்லா திட்டினாரு. இங்கே வா, நீ என்ன இப்படி இருக்குது, பச்சை பச்சை கலர் பட்டை பட்டையாக போட்டுக்கிட்டு இப்படிலாம் போடக்கூடாது. ஒயிட் பேண்ட், ஒயிட் ஷர்ட்டு, ஒயிட் ஷூ போடணும்னு அவர் அன்னைக்கு சொன்ன வார்த்தையே இந்த 50வது ஆண்டு ஆயிருக்கு. 50 ஆண்டு காலமாக நானும் வந்து அதை இன்னை வரைக்கும் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அவரால் தான் இந்த ஒயிட் ஷர்ட்டே போட்டுருக்கேன். நான் அது எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு தெய்வம். அவர் பாட்டை நான் ரொம்ப ரசிப்பேன். விஸ்வநாத் பாட்டில் நான் வாசிட்டு இருப்பேன். பக்கத்தில் தேவராஜ் மாஸ்டர் ரெக்கார்டிங் நடக்கும். அது இங்கே இதை விட்டுட்டு அங்கே போய் வேடிக்கை பார்ப்பேன். ஏன்னா தமிழில் இப்படிலாம் பார்ப்பேன். தமிழில் பாடும்போது அந்த மலையாளம் கலந்து ஒரு தமிழை பாடுவார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அவர் குரலில் ஒரு 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 செக்ஸி இருக்கும். அது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அது அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை நம்ம மலையாளத்தில் இப்படி பாடுறாரு இவர் அப்படின்னு அந்த ஏஜுக்கு எனக்கு கொஞ்சம் அது சரியாக தெரியாதனால. அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி சார்கிட்ட போய் பாடும்போது பார்ப்பேன். அவர் வந்து பக்க கர்நாட்டிக் அப்படி மிக்ஸ் பண்ணி அழகாக அது அவ்வளோ கர்நாட்டிக்கில் அவ்வளோ நல்லா பாடும்போது அப்படியே பார்த்துட்டு அந்த கமக்கத்தை பாட்டு ஐயோ நம்மளும் ஒரு நாளைக்கு மியூசிக் டேரக்டர் ஆகிட்டு நம்மளும் இதை மாதிரி அவருக்கு பாட்டெல்லாம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு அப்போவே கற்பனை. நிறைய பாட்டு அவர் பார்த்தது. அதுக்கப்புறம் கடவுள் படத்தில் நாங்களும் மியூசிக் டேரக்டர் ஆகிட்டோம். அவர் கூப்பிட்டு நிறைய படத்தில் 42 படம் பண்ணோம் மலையாளத்தில். நாங்கள் அவ்வளோ படத்துலேயும் முக்காவாங்க அவர் தான் பாடினார். வேறு யாரும் இல்லை. அப்போ பிரேம்நஜி சார்லாம் ஹீரோவாக இருக்கும்போது, உமர் சார், பிரேம்நஜி சார்லாம் ஹீரோவாக இருக்கும்போது இவர் வாய்ஸ் தான் அவங்களுக்கு மேட்ச் ஆகும். இங்கே எப்படி சவுந்தரராஜனுக்கும் சிவாஜி சாருக்கும் டிஎம் சவுந்தரராஜன் மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி அங்கே அவர் தான் அக்குரட். ஆனால் அங்கே மலையாளத்தில் பிறந்து ஒரு கிறிஸ்டினாக இருந்தவர் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்து தமிழ் பாட்டையும் பாடி ஐயப்பனுக்கு பாடி ஐயப்பன் பக்தனாக மாறி இப்படி யாரையா பார்த்துருக்கீங்களா? அது ஜேசுதாஸ் ஒருத்தர் தான். இன்றைக்கி அவரோட நான் சபரிமலைக்கெல்லாம் போயிருக்கேன். அங்கே ராஜ மரியாதை அவருக்கு. அப்படி ஒரு ஒரு குரல் அழகர். அவரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எல்லாரும் தாடி வச்சுருக்காங்க. பட் ஜேசுதாஸ் வச்ச தாடியில் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு அழகாக இருக்கும். அதை பார்த்து தான் அவங்க மிஸ்ஸஸை மயங்கினாங்களாம். அவங்க கூட ஒரு தடவை என்கிட்டயே சொல்லிட்டாங்க. பாருங்க, அவர் சந்தேசிக்கிறார் பாருங்க. அது உண்மைதான். ஏன்னா அந்த அம்மாவும் என் மேலே பாசம் நிறைஞ்சவங்க. அவ்வளோ தமாசா சொல்லுவார் அவர். அப்படிப்பட்ட ஒரு நல்லவருக்கு ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி. 40,000 பாட்டை பாடின லேசாங்க. யோசனை பண்ணி பாருங்க. அவ்வளோ பாட்டு பாடினவருக்கு நான் ரொம்ப இன்றைக்கி ரொம்ப பெருமைப்படுறதுன்னா இந்த பத்திரிகைக்காரங்களை நம்பி தான். ஏன்னா இவ்வளோ பேர் வந்து அவருக்கு இங்கே யாரும் காணனாலும் நீங்களாம் வந்து அவரோட இதை சொன்ன வார்த்தைக்காக நீங்கள் எல்லாரும் வந்திருக்கு பாருங்க. முதல்ல உங்கள் காலில் வந்து நான் நமஸ்காரம் பண்ணுறது. அதனால் அவர் மேலே நீங்கள் எவ்வளோ மரியாதை வச்சுருக்கேன்றது எனக்கு இப்போ தான் நல்லா தெரியுது. நான் கூட உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் தான் நான் மியூசிக் டைரக்டர் ஆனது. அந்த காலத்தில் பத்திரிகையாளர் தான் எங்களை வந்து இந்த மதி ஒலி சங்கம்னு சொல்லி தான் அவர் தான் சங்கர் கணேசன் பேர் வச்சு அவர் கச்சேரி தான் நாங்கள் முதல்ல பண்ணோம். அவருக்கு நிறைய ஆர்கெஸ்ட்ரா வச்சு இந்த பத்திரிகைக்காரால் உருவான மியூசிக் டைரக்டர் ஒரு யாருன்னா உலகத்துலேயே சங்கர் கணேஷ் மட்டும்தான். வேறு யாரும் கிடையாது. அவங்களால யாரும் உருவாகலை. பட் நாங்கள் தான் மட்டும்தான் உருவானோம். அப்படி பாசம் உள்ள இந்த பத்திரிகை நண்பர்கள் இன்றைக்கி ஜேசுதாஸ் மேலே பாசம் வச்சு இவ்வளோ பேரும் வந்து உட்காந்துருக்கீங்கன்னா இதுக்கு நன்றி சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லை. ஜேசுதாஸ் 50 இசை விழாவிற்கு வந்திருக்கும் எங்கள் இசை ஆசான் டாக்டர் சங்கர் கணேஷ் அவர்களுக்கும் சிக்கர் ஐயா அவர்களுக்கும் அன்பு சகோதரர் விஜய் ஜேசுதாஸ் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லோருக்கும் என் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன்.
விஜய் ஜேசாஸ் சொல்லும்பொழுது அப்பா வந்து வெளியூரில் இருந்தார். அதுக்கு முன்னாடி வந்து அதுக்கு ஆயத்தமாக வாரிசு வச்சுக்கிட்டு ஒரு படத்தில் பாட வந்தாருன்னு சொன்னீங்க. கத்தி படம் இல்லையா? எல்லாரும் நம்ம வந்து தொழிலை செய்யணும். எல்லா தொழிலும் கஷ்டமான தொழில் தான். ஆனால் யார் அந்த கஷ்டமான தொழிலை இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறாங்களோ அவங்க தான் லிஜெண்ட் ஆகிறாங்க. இவ்வளவு பேர் எடுத்த தாசன்னா அதுக்காக மெனக்கெட்டு ஊர்ல இருந்து வந்து இங்க ரெஸ்ட் எடுத்து அதை வாய்ஸை பக்குவப்படுத்தி ஒரு ரெக்கார்டிங்ல பாடுறாருன்னா சாதாரண விஷயம். இன்னும் அதை லவ் பண்றாரு, ப்ரொஃபஷனல் லவ் பண்றாரு. பாதி வருஷம் தான் வந்திருக்காரு அவரு, இன்னும் 50 வருஷம் இருக்கு. கர்நாடக சங்கீதத்துல சினிமாவில் வந்து சம்பந்தப்பட்டவங்க பாடுறவங்க சிங்கர்ஸ் யாருமே கர்நாடிக் ஃபீல்டில் வந்து தனிப்பட்ட ஒரு பேர் யாரும் அடைஞ்சதில்லை. அதில் தாசனை வந்து தனி முத்திரை. இந்த கிளாசிக்கல் கச்சேரினா அவருக்குன்னு ஒரு தனி இடம். அதே போல சினிமா, அந்த கமர்ஷியல் சினிமா உலகத்திலேயே அவருக்குன்னு ஒரு தனி இடம். இந்த பாட்டை தாசன்னா பாடினாதான் அது மக்களுக்கு போய் சேரும்னு இருந்து அவருக்கு அமைஞ்ச பாட்டெல்லாம் கரெக்டாக இருக்கும். இந்த மியூசிக் டைரக்டர் செலக்ட் பண்ணி அண்ணாவுக்கு கொடுத்த பாட்டு எல்லாமே அது அவர் தான் பாடணும். அவரை விட்டா பாடுவாங்க, ஆனால் அந்த அந்த ஒரு சுகம் இருக்காது. இதை நான் உதாரணம் சொல்றேன். அண்ணாமலையில பெண் பூரான்னு ஒரு சாங் ஒன்று கம்போஸ் பண்ணியிருந்தோம், அண்ணா பாடியிருக்காரு. எதுக்குன்னா தாசனம் போல வந்து பாடகர்கள் இருக்கிறனால தான் இப்போ உங்க முன்னாடி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் மாதிரி எங்க கம்போசிங்ல அண்ணன் பாடுறதுனால அந்த பாட்டு ஹிட் ஆகி இதை கம்போஸ் பண்ணது தேவான்னு தெரிஞ்சு இப்போ உங்க முன்னாடி நான் நின்றுட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு தாசன். இவ்வளவுதான். அதாவது பெண்புறா பாட்டு, அந்த பாட்டு நாம் கன்னட படத்துல வந்து விஷ்ணுவர்தன் சார் படம் பண்ணும் பொழுது சுரேஷ் கிருஷ்ணா வந்து அந்த பாட்டு அப்படியே ஒரு பாட்டு இங்கே வைப்போமேன்னு சொல்லும் பொழுது எஸ்பிபி சொன்னார், இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேவா, அந்த பாட்டை நான் பாடட்டுமா ரெக்கார்டிங்ல. அப்போ அவர் தாசன்னா மேல இருக்கிற குரல் மேல இருக்கிற மரியாதையை எடுத்து காட்டுது. அதே போல தாசனை வந்து எனக்கு முதல் 2வது படத்திலே பாடியிருப்பார் ஒரு பாட்டு. சில பேர் ஒரு சீனியர் சிங்கர்னா ஒரு புது மியூசிக் டைரக்டர் வரும்பொழுது இயற்கையாகவே ஒரு பயம் இருக்கும். பெரிய சிங்கருக்கு நம்ம சொல்லி கொடுக்க போறோம், அதில் என்ன ஏதாவது மிஸ்டேக் இருக்குமா, நம்ம சுருதியோட பாடி சொல்லி தரணுமே, பயமா இருக்கும். ஒரு 2 நாள் 3 நாள் தூக்கமே வராது. அப்போ ஒரு பாட்டு சொல்லி தரும்பொழுது என்கரேஜ் பண்ணுவார். அது யார் புதாலாக இருந்தாலும் சரி, ஏன் தம்பி பயப்படுறீங்க, நல்லா இருக்கு டியூன் நல்லா இல்லைன்னா கூட நல்லா இருக்கு, இன்னும் நிறைய படம் பண்ணுங்க நல்லா. அது எப்படி தெரியும்னா எனக்கு வந்து 86 என்ன சொன்னாரோ இப்போ ஸ்ரீகாந்த் தேவா ரெக்கார்டிங் ஸ்ரீகாந்த் மியூசிக்ல பார்க்கும்போது அதே ஒரு புது மியூசிக் டைரக்டரை என்கரேஜ் பண்ற விஷயம் அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை சார். மனித நேயம் இருக்கணும். அதுக்கு மனித நேயத்திற்கு சொந்தக்காரர், பண்பாளர், அன்பாளர். நம்ம ஒரு புது மியூசிக் டைரக்டர் நல்லா பாடி இந்த பையனை தூக்கி விடணும்ன்ற எண்ணம் இருக்கணும். அவர் குரல் அதிருது இல்லை, அது மாதிரி இவர் வந்து மைக்கிட்ட வந்தா ஸ்பீக்கர்லாம் அதிரும். அப்படி ஒரு பேஸ் வாய்ஸ். என்ன ஸ்டைல் வேணும். அதாவது இந்த விழா நன்றிக்கு ஒரு காரணம். இப்போ நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், எல்லா ஊர்லயும் நடக்குது விழா, ஒரு ஊர்ல முடிச்சுட்டேன். எந்த ஊர்ல என்ன இந்த விழா எடுத்தாலும் இந்த தமிழ்நாடு தான் எனக்கு சோறு போட்ட இடம். இந்த தமிழ் ரசிகர்கள் தான் என்ன வாழ வச்சாங்க. அப்படி இங்க பண்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த தமிழ்நாட்டில் பண்றது ரொம்ப பெருமை. இது அவருடைய நன்றி மறவாமை என்ற குணத்தை காட்டுது. ஒரு மியூசிக் டைரக்டர் பழகும் பொழுது பாடும் பொழுது மனித நேயத்தை காட்டுது. அதே அவர் சொன்ன மாதிரி இந்த ட்ரெஸ் கோடு இப்படியெல்லாம் வரக்கூடாது, அப்படியெல்லாம் நான் ஒயிட்டா மாறின காரணம் தாசன். தான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெற வேண்டும், நீ ஒயிட் அண்ட் ஒயிட் போடு, லால் பார்க் மாதிரி கலர் கலராக இங்கே வராது.
எல்லாரையும் மாத்துவார். அதாவது அவர் சொன்ன கேட்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கார். யார் சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டோம். இது நியாயமா கரெக்டா தப்பான்னு 1000 தடவை யோசனை பண்ணி தான் மாறுவோம். ஆனால் தாசன் சொன்னா அது பர்ஃபெக்டா இருக்கும். அந்த பர்ஃபெக்ட் அவர் சொல்லும் போது அதை நம்ம கேட்டு தான் ஆகணும். அவர் சொல்றது ஒரு தெய்வமே வந்து சொல்ற மாதிரி தான். அது போல இந்த விழா வந்து இன்னொரு சந்தோஷமான விஷயம், லக்ஷ்மண சூர்தி ஆர்கெஸ்ட்ரா, அதை நம்ம சொல்லவே வேண்டாம். அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருக்கும். அப்படி ஒரு ரிஹர்சல் பார்ப்பாங்க. அப்படி சொல்லும் பொழுது லக்ஷ்மண சூர்தி ஆர்கெஸ்ட்ரா அப்பா இந்த விழாவில் ஆர்கெஸ்ட்ராலாம் வரான்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.